ஏங்க எத்தனை மணிக்கு ட்ரெயின்? தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்லை டைம் ஆயிடுச்சேன்னு கேட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். இன்டர்வியூவில் கட்டிக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இத பாரு, சும்மா புடவை எடுத்து வச்சியா ஜாக்கெட் எடுத்து வச்சியான்னு நீ கேட்டா உனக்கு என் மேல அக்கறை இருக்கிறதா நான் நம்புவேன். நீ நினைக்காத. ஏங்க எனக்கு மட்டும் வரணும்ன்ற ஆசை இல்லையா? என்ன வரணும்னு ஆசை இருக்கு, தோசை இருக்குன்னா நீ பேசாத. வரதா இருந்தா நீ வந்திருக்கணும். நீ வரல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். ஓயோயோ, இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டா நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நாங்க நம்பணுமாக்கோம். இல்லைங்க நிஜமாவே நான். கிளம்புறப்ப மூட் அவுட் பண்ணாத, புரியுதா? சரிங்க, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, போறதுன்னு ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தொலைங்கிறியா? ஐயோ இல்லைங்க, நீங்க கிளம்புறதுக்கு வண்டி ஏதாவது வேணுமாண்டு. அடடடட, என்ன அக்கறை! மாமா டாக்ஸி கூப்பிட்டு தான் போயிருக்காரு, நான் போய்க்கிறேன். சரிங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் கூட வந்து உங்களை ஏற்றி விட்டு வந்துடுறேன். பாரு, நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்த அவ்வளவுதான். இந்த இன்டர்வியூ வேணா ஒண்ணு வேணான்னு திரும்பி வந்துருவேன். ஏங்க எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? ஏண்டா, எங்களுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போக தெரியாதா? வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வரிசை கட்டி நின்றுப்பாங்க. உன்ன மாதிரி இப்படி எல்லாம் மொக்கைய காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் டிராவல், ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போலான்னு யோசிச்சேன். ஏதாச்சும் இருந்தா தானே. சும்மா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிறது. இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு காரணம் சொல்ல வேண்டியது. முழிக்கிறத பாரு, வர கோத்துக்கு அப்படியே கண்ணை நோண்டிடுவேன். இல்லைங்க நான் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றேன். எதுக்கு? வாட்டர் பாட்டிலும் மேகசீனும் வாங்கிக்கிறதுக்கா? அதெல்லாம் வாங்கிக்க எனக்கே தெரியும். இப்ப இவன் வேலையை பார்ப்போம். ரேவதி, மாமா ஃபோன் பண்ணாரு, வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காராம், நீ ரெடியான்னு கேட்டாரு. ரேவதி, மறக்காம நீ டெல்லியில இருந்து வரும்போது தடியங்க ஸ்வீட் வாங்கிட்டு வரியா? சுடிதார்லாம் ரோட்ல கொட்டி கிடக்குமாமே, ஒரு 4 அள்ளி பையில சொருவிக்க. வாங்கிட்டு வரேன்க்கா. கிழவன் எப்படியோ நம்மள வெளியே சுடிதார் போட விட மாட்டாரு. ரூம்ல போட்டுக்கிட்டு தாசில்தார் அசுத்திட வேண்டியதா. ஆமா, அங்க ஏதோ பாலிகா பஜார்னு இருக்காமே, அங்கதான் 500 ரூபாய்க்கு சின்னதா டிவி கிடைக்குமா, 300 ரூபாய்க்கு மொபைல் போன் கிடைக்குமாமே. மலிவா இருந்தா 1 2 வாங்கி பையில போட்டுக்கோ.